ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஃபெக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராஃப்ட் சர்வைவல் ஓஷன் இந்த கேம் தான் கைஸ் வந்து ப்ளே பண்ண போகிறோம். சரி ஓகே, நானும் எவ்வளோ வாட்டி தான் ஹாரர் கேம் ப்ளே பண்ணி வெறுத்துட்டேன். அதனால் எதனா சர்வைவல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி ஓகே நானும் ஒரு வாரமாக தேடுறேன். அதனால தான் போன வாரம் ஃபுல்லாக வீடியோ வரல, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இனிமேட்டு கரெக்டாக வீடியோ வந்துடும். சரி ஓகே கைஸ், இதுதான் நம்மளுடைய நியூ சர்வைவல் சீரிஸ். சரி ஓகே, இன்றைக்கி தான் நம்மளுக்கு டே 1. ஃபஸ்ட்டே எதுவுமே மீன் துண்டில் குத்துட்டானுங்க. இதில் வந்து நம்ம 2 ஃபிஷ்ஷை பிடிச்சிக்கணும். இப்போ தான் கேமே டவுன்லோட் பண்ணேன். சரி ஓகே, நம்ம வந்து ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சி இது பண்ணிட்டோம். இல்லை ஓகே, லெவல் 3 போயிட்டாங்க. ஸ்போர்டு வேறு மாதிரி இது ஏதோ கொடுக்க சொல்லலானுங்க. ஓகே, இதுதான் நம்ம இன்வெட்டரி. சரி ஓகே, நம்ம ஃபிஷ் இப்போ சாப்பிட்டாச்சு. இதுக்கு தனித்தனியாக இதெல்லாம் கொடுப்பானுங்க. ஐயோ, ஷார்க் வேறு வருது கைஸ். ஆஹா, இதுனா எப்படி போயிடுது? ஆஹா, இப்போ இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. ஐயோ, ஆஹா, இது வேறு கடிக்கு வருது கைஸ். ஆஹா, நான் இருக்கிறதே இதை வச்சு தான் இது பண்ணுகிறேன். ஆஹா, விடு ஷார்க்கை. ஆஹா, இது வேறு இப்போ அப்பா ஒரு வழியாக போயிடுச்சு. அம்மா கஷ்டப்பட்டு இது பண்ணிக்கிறேன். இது வந்து கச்சி விட்டு போயிடுது கைஸ். சரி ஓகே, இது என்ன இது ஏதோ காட்டுது. சரி என்ன பண்ணணும்? சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ராஃப்டை வந்து சரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி உட்டன் ஸ்பியர் இதை வந்து இது செஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ஷார்க் வந்து மறுபடியும் கடிச்சா இது பண்ண முடியும். சரி ஓகே, இப்போ இந்த உட்டன் ஸ்பியர் எடுத்துன்னு போயிட்டு இங்கே வச்சுருவோம். சரி கைஸ், இனிமேட்டு இங்கே வந்தால் ஒரே குத்து தான். சரி ஓகே கைஸ், இந்த கேமுடைய கான்செப்ட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ளைனில் இது பண்ணும்போது கிராஷ் ஆகி இது பண்ணிட்டோம். அதாவது நம்ம தான் தப்பிச்சிட்டோம், மிச்சம் எல்லாம் இறந்துட்டாங்க. அதை வச்சு இப்போ நம்ம வந்து இந்த ராஃப்டை வச்சு நம்ம சர்வைவல் பண்ணி இங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து அதை வச்சு நம்ம ஒரு பெரிய இதுவாக நம்ம வந்து செய்யணும். சரி ஓகே. சரி ஓகே கேஸ், ஏதோ சைடில் வேறு ஏதோ கிளிக் பண்ண சொல்கிறானுங்க. சரி, அது அப்புறமா பார்த்துப்போம். சரி, இப்போ இன்வெர்டரியில் போயிட்டு இப்போ இதை கிராஃப்ட் பண்ண சொல்கிறானுங்க. சரி ஓகே, இப்போ அந்த உடஞ்ச இடத்த நம்ம வந்து இது பண்ணுறோம். போடு வேறு மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம் கேஸ். ஓகே, இப்போ இது இங்கே வச்சுருவோம். போடு வேறு மாதிரி. இப்போ நம்ம வந்து லெவல் 4 போயிட்டோம் கேஸ். சரி ஓகே, இப்போ அந்த ஷார்க் வேறு இன்னும் அங்கேயே இருக்குது. ஏண்டா இங்கேயாச்சும் நிம்மதியாக வர? ஏண்டா கிரானிலையும் சரி, ஈவில் நன்லையும் சரி, ஐஸ்கிரீம்லையும் சரி, அங்கே தான் ஏதோ தொல்லை பண்ணுறானுங்களா? சரி, இங்கேயாச்சும் நிம்மதியாக வந்தால் நீ வேறு தொல்லை பண்ணுறீ. ஐயோ, நானும் பார்க்குறேன் கைஸ். வந்து இது வேறு அப்பப்போ வேறு உடச்சி விட்டு போயிடறான் அவன் வேறு வந்து. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிற இந்த உட்டெல்லாம் எடுத்து வச்சுப்போம். நம்மளுக்கு உட்டு தான் கைஸ் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா இந்த இடத்த வந்து நம்ம இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பெருசாக்கி ஒரு வீடெல்லாம் கட்ட போகிறோம். சரி ஓகே, இது வேறு உடையிற ஸ்டேஜில் வந்துச்சு ஊக்கு. நம்ம வேறு இப்போ ஊக்கு வேறு செய்யணும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம போட்டெல்லாம் இருக்குது. இந்த போட்டை வச்சு என்ன பண்ணால் நம்ம அடுத்த ஐலாண்ட்லாம் போகலாம். அதுக்கு முன்னாடி பான்ஃபயர் செஞ்சுருவோம். சரி ஓகே கைஸ், பான்ஃபயர் செஞ்சாச்சு. அது கூட இன்னொன்று ஒரு பொருள் வேறு வருது. அதை வேறு எடுக்க சொல்கிறானுங்க, எடுத்துருவோம். சரி ஓகே கைஸ், இங்கே வச்சுருவோம் அதை. எங்கடா விட கரெக்டாக இங்கே வச்சிடலாம். போடு வேறு மாதிரி. சரி ஓகே கைஸ், இப்போ நான் வந்து இது வந்து என்னதுன்னு தெரில. இது வந்து சரி பண்ணணும் போல இருக்குது. ஆமாங்க கைஸ், இது வந்து இன்னும் சரி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் ஷாப் இதை வந்து செய்ய சொல்கிறானுங்க. சரி ஓகே, இதை செஞ்சுருவோம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்? உட்டுக்கு தான் கைஸ் நம்மளுக்கு வேணும். சரி, உட்டை நம்ம போய் நிறைய எடுப்போம். இங்கே இதெல்லாம் கடல்லேருந்து நம்மளுக்கு அன்லிமிட்டடாக வந்துக்கினே இருக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து சர்வே பண்ணணும். சரி ஓகே கைஸ், கீழே வேறு ஷார்க்கு வேறு நீ. ஆஹா, இது வேறு டூல் வேறு ஒஞ்சிச்சு. சரி ஓகே, இது செஞ்சுருவோம். இங்கே இருக்குது. ஓகே, உட்டன் இது செஞ்சாச்சு. இந்த ஷார்க் வேறு நீ எப்படா வெளியே வருவ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுது. இதுக்கு ஒரு 2 அடியை போடுவான். இந்தா வாங்கிக்கோ. அது வேறு இதுவே பண்ண மாட்டேங்குது கைஸ், ஹெல்த்தே குறைய மாட்டேங்குது. சரி ஓகே, இது எப்போ வேணால் வந்து நம்ம ராஃப்டை வந்து உடைக்கும். கொஞ்சம் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் கைஸ். இதெல்லாம் உடச்சி அது பாட்டுன்னு தூக்கிட்டு போய்டும். இன்னும் நிறைய ஷார்க்லாம் வரும். அதெல்லாம் இன்னும் நம்ம லெவல் ஏற வரும் அதெல்லாம். சரி ஓகே, ஒன்றே தாங்க முடியாது. இல்லை வேறு 5-6 ஷார்க்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம ராஃப்டை சோழி முடிச்சு விட்டு போயிடுங்க. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யலாம்னா, இன்னும் கொஞ்சம் ராஃப்ட் செஞ்சு இன்னும் கொஞ்சம் அப்படியே பெருசாக இது பண்ணுறோம். சரி ஓகே, அவ்வளோதான். 11 உட்டு வச்சு 3 தான் போட முடியும். ஏன்னா ஒரு ராஃப்ட் செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட 3 இது நம்மளுக்கு தேவை. சரி ஓகே கைஸ், இது ஏதோ ஒன்று செய்ய சொல்கிறாங்க. அந்த ஒர்க் ஷாப் இது செய்ய சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட 3 உட்டு தான் இருக்குது. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் உட்டெல்லாம் நம்ம இது பண்ணுவோம். சரி ஓகே, இதெல்லாம் வேறு அப்பப்போ சரி, இது வேறு என்னன்னு தெரில. சரி ஓகே, இது முடிச்சா நம்மளுக்கு 200 HP தராங்களாம். தெரியும்டா, அது எத்தனை வாட்டிட்டா சொல்லுவீங்க. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து உட்டெல்லாம் நம்ம நிறையா மெயின் பண்ணி வச்சுக்கலாம். மெயின்ற மாதிரிங்க நிறையா எடுத்துப்போம். சரி ஓகே, இது கிட்ட வரலாம் நம்ம கையில் எடுத்துக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துப்போம்.
ஓகே இந்த ஷார்க் வேறு இது கீழே போகுது. ஐயோ இது வேறு அடிச்சிட்டோமே, இந்த சாவு. சரி ஓகே கேஸ், இப்போ நம்ம அந்த உட்டு எடுத்துப்போம். எறா நான் வச்ச குறி எப்படா தப்பிச்சிக்குது. சரி ஓகே கேஸ், நம்ம அப்படியே இந்த உட்டு எடுத்ததுக்கு பதிலாக நம்ம வந்து லெவல் 5 போயிட்டோம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஒர்க் ஷாப்பை எதுவும் நம்ம செஞ்சுருவோம். இது வந்து இங்கே வைக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து 5 ரேட்டிங் தர சொல்லலாங்க. இல்லை நான் ரேட்டிங் தரல, நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்டில். நான் வந்து ஒரு 4 ரேட்டிங் வேணால் தருவேன். ஏன்னா கிராஃபிக்ஸ்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லேக் அடிக்குது, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒர்க் ஷாப்பை வந்து இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பேஸை வந்து பெருசாகும். சரி ஓகே, இது இன்னும் அப்படியே ஒரு இது மாதிரி பண்ணுவோம். சரி ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்து அப்படியே பேஸை ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகிட்டோம். இன்னும் நம்மளுக்கு வந்து உட்டு இன்னும் பத்தலை நம்மளுக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து உட்டெல்லாம் கொஞ்சம் நிறையா எடுக்கணும் இப்போ. சரி இது என்னடா கிளாத்து மாதிரி ஏதோ போகுது. சரி ஓகே, கிளாத்து தான் நினைக்கிறேன். ஆமாம் கிளாத்து. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இதுவும் வந்து எடுத்துப்போம். சரி ஓகே கேஸ், இது வேறு நம்ம சரி பண்ணணும். சரி இருங்க, இப்போ நெக்ஸ்ட்டு அது அந்த பொருள் இருக்குது. இதெல்லாம் என்னதுன்னே தெரியல, நிறையா பாட்டில் இருக்குது. சரி ஓகே கேஸ், இப்போ அதுவும் நம்ம எடுத்துப்போம். இல்லை நம்ம நிறையா பொருள் எடுத்து இது பண்ண தான் இது பண்ணணும். ஓகே, அது ஏதோ ஒன்று போகுது. ஓகே கேஸ், எடுத்தாச்சு. சரி ஓகே, இந்த ஷார்க் வேறு இங்கேயே சுற்றி நிற்குது. சரி இப்போ நம்ம வந்து அந்த இதுவெலாம் எடுத்துப்போம். ஓகே, ஒரே இதில் 2லாம் மாட்டாதா, 1 தான் மாட்டுமா டேய். சரி ஓகே கேஸ், இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ட்ரம்மு வருது. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அந்த ட்ரம்மை ஃபஸ்ட்டு எடுத்துரும். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டத்தில் தான் நம்மளுக்கு நிறைய பொருள் கிடைக்கும். இங்கே பாருங்கள் 4 இது கிடச்சிக்குது. சரி ஓகே கேஸ், இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் இடத்த நம்ம வந்து பெருசு பண்ணிடலாம். உட்டு ஓரளவுக்கு வந்துச்சு நம்மளுக்கு. சரி ஓகே கேஸ், இப்போ வந்து இந்த இதுவும் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து உட்டு தான், இன்னும் ரிசோர்ஸஸ்லாம் நம்மளுக்கு காலியாகினே இருக்குது, என்னன்னு தெரில. சரி ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்து அங்கே இருக்கிற அந்த 2 உட்டையும் நம்ம எடுத்துப்போம். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் கரெக்டாக பிடிச்சிடலாம் கைக்குள்ள. அப்பா பிடிச்சாச்சு கேஸ், போடு வேற மாதிரி. என் குறி என்னைக்கு தான் தப்புனதில்லை. இப்போ மறுபடியும் அதுவும் மாட்டிக்கும் பாருங்கள். ஐயோ மிஸ் ஆயிடுச்சே. சரி ஓகே கேஸ், இந்த மாதிரி டப்பாலாம் நம்ம விடவே கூடாது. அப்படியே கரெக்டாக எடுத்துடணும். ஏன்னா இதில் பாருங்கள் எத்தனை ஐட்டம் கிடைக்குதுன்னு பாருங்கள், பார்த்தீங்களா இல்லையா. சரி ஓகே கேஸ், இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி தாகம் வர இதுவாகிடுச்சு. அப்பப்போ வேறு இவனை வேறு பார்த்துக்கணும் கேஸ். இங்கே பாருங்கள் தண்ணி சாப்பாடு இவனுக்கு குத்தினே இருக்கணும். நம்ம வேறு குழந்தை புள்ள பார்க்குற மாதிரி பார்க்கணும் இவனை. சரி ஓகே கேஸ், இப்போ வந்து பான் ஃபயர் இருக்குது. இல்லை நான் வந்து ஃபிஷ்ஷு இன்னும் போடவே இல்லை. சரி ஓகே போட்டுருவோம். சரி ஓகே கேஸ், ஃபிஷ்ஷு போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்துப்போம். சரி இருங்க, இப்போ நம்ம வந்து அந்த ஒர்க் ஷாப் டேபிளை வந்து செஞ்சுருவோம். சரி ஓகே கேஸ், வெற்றிகரமாக ஒர்க் ஷாப் டேபிள் செஞ்சாச்சு. இது வந்து எங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இங்கே வச்சுருவோம் கரெக்டாக. சரி ஓகே கேஸ், ஐயோ இது டச் பண்ணுறதுக்கு முன்னாடி அது டச் பண்ணிட்டேன். சரி ஓகே, இது என்னான்னு பார்த்துருவோம். சரி ஓகே, இதில் தான் அந்த மெட்டல் பிளேட்டெல்லாம் இதில் தான் நம்மளை வந்து செய்ய முடியும். அதே மாதிரி ரோப்பு, அப்புறம் உட்டன் போர்டு, க்ளே, அப்புறம் இதை வச்சு தான் நம்ம செஞ்சு. இப்போ வந்து நம்ம வந்து மெட்டல் பிளேட் ஒன்று தேவை இதுக்கு. சரி ஓகே, ஷார்க் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டு மாறினாலே ஷார்க் வருது போல இருக்குதுன்னு அர்த்தம் கேஸ். ஐயோயோ மறுபடியும் வர வந்துச்சு. போடு இந்த சாகு போடு. யாருக்கிட்ட தம்பி, உன்னெல்லாம் பல பேர் ஆளை பார்த்துட்டு வந்துக்கிறோம். நீலாம் சும்மா உன்னெல்லாம் அப்படியே எறா சூப்பு சுறா சூப்பு வச்சு குடிச்சிருவோம். ஆமாம் பார்த்துக்கோ. சரி ஓகே கேஸ், இப்போ நம்மளுக்கு மேலே வேறு ஏதோ காட்டுது. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துப்போம். ஓகே, இதுலேருந்தே நம்ம எடுத்துக்கலாமா? சரி ஓகே கேஸ், வேறு மாதிரி இப்போ இந்த இதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். என்னடா இது வேறு அப்பப்போ வேறு உடஞ்சிது கேஸ். ஆஹா உட்டு வேறு இல்லையே. இப்போ வேறு வழியில் தண்ணியில் குச்சி தான் போய் எடுக்கணும். போய் எத்தரா ஷார்க் வேறு நோட்டீஸ் பண்ணிச்சுன்னா அவ்வளோதான் கேஸ், வந்து பிடிச்சிச்சு போடு. அதேமாதிரி நம்ம லெவல் 6 போயிட்டோம். எப்போ ஒரு வழியாக மேலே வந்துச்சு கேஸ், இல்லைன்னா ஷார்க் வந்து கச்சிட்ருக்கும் நம்மளை. சரி ஓகே, அதேமாதிரி நம்ம லெவல் 6 போயிட்டோம். வேறு மாதிரி இப்போ நம்ம மறுபடியும் இந்த ஊக்க செஞ்சு வச்சுப்போம். இது வேறு அப்பப்போ வேறு பார்க்கணும் கேஸ், வஞ்சிது. சரி ஓகே, இது ரெடி பண்ணணும். சரி ஓகே, 1 போட்டாச்சு. இன்னும் நம்மளுக்கு 4 ஜங்க்கு வேணும். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா குப்பை வேணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நம்ம எதுவும் செய்யணும். சரி ஓகே கேஸ், இப்போ நம்ம இந்த இதுலாம் அந்த பாட்டில் மாதிரிலாம் இருக்குதுல்ல, அதை தான் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி ட்ரம்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த மாதிரி ட்ரம்மெல்லாம் நம்ம கரெக்டாக பிடிப்போம். 5 லாக் கச்சிக்குது நம்மளுக்கு. சரி ஓகே கேஸ், இப்போ அதை தான் தேடுறேன். இந்த ஷார்க் வேறு இங்கேயே சுற்றி நடக்குது. சரி இருங்க, இப்போ நம்ம இந்த கிளாத்தெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துவோம். சரி இருங்க,
கொஞ்சம் லேக் அடிக்குது அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ அதோ வருது பாருங்க, அதுதான் நம்மளுக்கு தேவை. ஆனால் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, இது வேறு போகாது. அதோ ஒன்று வருது கைஸ், போடு வர மாதிரி. அப்படியே இந்த உட்டு எடுத்துப்போம் கையில். ஐயோ, நான் தண்ணியில் குடிச்சிட்டேன். சரி ஓகே, இப்போ அப்படியே கரெக்டாக போடலாம். எடுத்துடணும். ஐயோ, இப்போ எடுக்கலாம். இது பக்கத்தில் வந்துச்சு கைஸ். சரி ஓகே, இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துருவோம். போடு வேறு மாதிரி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே இது போய் இதில் போட்டுருவோம். சரி ஓகே, 3 இருக்குது. இப்போ இன்னொன்று அப்படியே கரெக்டாக போட்டுருவோம் அதுக்கு முன்னாடி. சரி ஓகே கைஸ், போட்டு இப்போ நம்ம இதை ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, ரிப்பேர் பண்ணியாச்சு. சரி ஓகே, இது என்ன தான் யூஸ் ஆகும் தெரில. இப்போ ஏதோ காட்டுது. சரி ஓகே, இது ஏதோ குத்தாச்சு. ஏதோ கிளிக் பண்ண சொல்கிறானுங்க. சரி ஓகே கைஸ், இப்போ இது என்னன்னு பார்த்துருவோம். சரி ஓகே கைஸ், வந்தாச்சு. பார்த்தா இது ஏதோ ஐலாண்ட் மாதிரிலாம் இருக்குது. இது என்னதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சரி ஓகே கைஸ், இப்போ தான் புரிஞ்சிச்சு. இது வந்து ஐலாண்டை வந்து இது பண்ணுற இது. அங்கே ஒரு பிளெயின் இருக்குது. சரி ஓகே, நிறைய ஐலாண்டு இருக்குது போலுக்குது கைஸ். இங்கே பாருங்கள், நம்மள மாதிரி அவனும் இருப்பான் போலுக்குது. இங்கே நம்மள மாதிரிலாம் எவனும் கட்டி வச்சுக்கிறான். சரி ஓகே, இங்கே பாருங்கள், எக்கச்சக்க ஐலாண்டு இருக்குது. இப்போ இந்த ஐலாண்டை நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து போட்டு வேணும். அதை தான் ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமான ஐலாண்டு. இங்கே பாருங்கள் கைஸ், எம்மா பெரிய ஐலாண்டு. சரி ஓகே, இதோ இங்கே பாருங்கள், இந்த பிளெயினில் தான் நம்ம கிராஷ் ஆகி தப்பிச்சு வந்தோம். கரெக்டாக அங்கே தான் ஒஞ்சிக்குது பாருங்கள் பிளெயின். இந்த பிளெயின்லேருந்து தான் தப்பிச்சு வந்திருப்போம் போலுக்குது. சரி ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஐலாண்டு போயிடலாம். ஏன்னா இந்த ஐலாண்டு தான் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால் இந்த ஐலாண்டில் போயிடலாம். சரி ஓகே, இப்போ நம்மளுடைய இடத்துக்கே நம்ம போயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட்டு வேணும். அந்த போட்டு இருந்தால் தான் நம்மளால் அந்த ஐலாண்டுக்கு போக முடியும். சரி ஓகே கைஸ், வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இன்னொன்று வேறு செய்ய சொல்கிறானுங்க. இந்த மில்லுன்னு ஏதோ ஒன்று இருக்குது, இதை வேறு செய்யணுமா? சரி, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து உட்டன் போர்டு வேணும். அதாவது இந்த இது வந்து வேணும். அதேமாரி நம்மளுக்கு வந்து ரோப்பும் வேணும் நம்மளுக்கு. அதனால் ஒரு இன்வெர்ட்ரினால் இந்த காசு கொடுத்து நம்ம இது வாங்கிக்கலாம். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து 2 ஐட்டம் இதில் வந்து வைக்க முடியும். சரி, இதில் வச்சுருவோமா? வச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வேலையும் இல்லை இனிமேட்டு. இது ஃபுல்லாக இது பண்ணுற வேலை தான் நம்மளுக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஷார்க்கு 2 போட்டு, அது வேறு எப்போ வர திடீர்னு வர நம்ம இது கஷ்டப்பட்டு கட்டுறோம் வந்து அப்பப்போ வேறு உடச்சிட்டு போயிடுது கைஸ். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த சாமியில் வந்து செஞ்சுருவோம். சரி, இதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் இடத்த வந்து பெருசு பண்ணலாம் கைஸ். பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இங்கே வச்சுருவோம். இங்கே ஒன்று கரெக்டாக, இங்கே ஒன்று அப்படியே இங்கே ஒன்று வச்சுருவோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அப்படியே இப்படி திருப்பி இங்கே ஒன்று வச்சுருவோம். கொஞ்சம் லேக் அடிக்குது அவ்வளோதான், மற்றபடிலாம் எதுவும் இல்லை. சரி ஓகே, அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட் அதோ இந்த டப்பாவெல்லாம் நம்மளுக்கு மெயின் கைஸ். இதை தான் நம்மளுக்கு மெயின் உண்மையாக சொல்லணும்னா. சரி ஓகே, இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுப்போம், யூஸ் ஆகும். சரி ஓகே, இப்போ அந்த இது வருது, எடுத்தாச்சு. சரி ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கட்டணும் நம்ம. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம். ஓகே, கட்டியாச்சு. ஓகே கைஸ், ஃபுல்லாக இது கட்டியாச்சு. சரி, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் நம்ம எடுக்கணும். சரி, இது அது அந்த டப்பாவை பிடிக்கணும். ஐயோ, அது வர போதே. ஆஹா, சரி ஓகே கைஸ், இது ஒரு பலகை இருக்குது. இந்த பலகை இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் கம்மியாகுது கைஸ். இங்கே பாருங்களேன், அப்படியே பொருளெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுது வரது. ஃபஸ்ட்லாம் அப்படியே வந்துன்னே இருந்துச்சு. அந்த பக்கத்தில் வந்துச்சு, அப்படியே அதை எடுத்துப்போம். ஐயோ, நம்மளுக்கு வேறு சாப்பாடு வேறு இது பண்ணல கைஸ். ஆஹா, இங்கே பாருங்க, நம்ம கொஞ்சமாக அப்படியே செத்துருவோம். எங்கடா மீன்? ஃபஸ்ட்டு இது சாப்பிட்டு மீன் அது அப்புறம் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு தண்ணி வேறு குடிக்கணும். சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு மீன். அப்பா, கொஞ்சம் உள்ளனா செத்துருப்போம் நேரம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம். ஏன்னா மீன் வேறு கொஞ்சம் இது பண்ணலாம் நம்ம. சரி ஓகே கைஸ், இப்போ ஆரஞ்சு கலரில் நம்மளுக்கு சிக்னல் வந்தால் தான் மீன் மாட்டிச்சின்னு அர்த்தம். சரி கைஸ், இப்போ அப்படியே உக்காந்துக்கின்னு மீனை பிடிப்போம். ஷார்க்கு வேறு வந்து மாட்டிச்சுன்னா அவ்வளோதான். சரி ஓகே கைஸ், வந்து மாட்டிச்சு, போடு வேறு மாதிரி. இப்போ நம்ம வந்து எறா சூப்புச்சி, அதாவது மீன் வறுவல் பண்ண போகிறோம். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ எங்கடா அந்த மீன் அங்கே இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் செஞ்சுருவோம். ஏன்னா இன்வெர்ட்ரி ஃபுல்லாக ஆயிடுச்சு நம்மளுக்கு. சரி இருங்க, இப்போ அந்த ஷார்க்கு இந்தா வாங்கு. சரி ஓகே கைஸ், அந்த ஷார்க்கு அது பாட்டுன்னு போய் நிற்குது. நம்ம எதுக்கு அதை வம்பு எடுத்துன்னு இருக்கிறோம்.
அப்புறம் நம்ம ஆனால் அது வேறு அப்பப்போ வேறு எப்போ வரும்னே தெரியாது கைஸ். மியூசிக் மட்டும் மாறிடுச்சுன்னா அவ்வளோதான். சவுண்டுலாம் நல்லா இருக்குது கேம் பொறுத்த வரைக்கும். சரி ஓகே கைஸ், இன்னும் நீங்கள் பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி ஓகே, அப்போ தான் நம்ம வந்து இப்போ தான் நம்ம 100 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1K அடிக்கணும், அப்புறம் 10K அடிக்கணும், அப்புறம் 50K அடிக்கணும், அதுக்கப்புறம் 100K அடிக்கணும். இதுமாதிரி நீங்கள் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளும் ஒரு பெரிய ஃபேமிலியாக மாற முடியும். அதனால் ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பேக் செஞ்சிடலாம். போடு வேறு மாதிரி. இப்போ நம்ம வந்து பேக் செஞ்சாச்சு. சரி ஓகே, இப்போ இதில் வந்து ஃபிஷ்ஷை வந்து போட்டு வறுவல் பண்ணுறோம். சரி ஓகே கைஸ், இன்னும் 1 நிமிஷம் ஆகும் அது வேகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு இதில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம 2 ஐட்டமும் ரெடி ஆகிட்டுக்குது. அதனால் எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ நம்ம வந்து இதுவும் செய்யணும். சரி ஓகே, செஞ்சாச்சு. போடு வேறு மாதிரி. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த தான் நம்ம செய்யணும். இதுக்கு இன்னும் ஒரே ஒரு போர்டு தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் இது மறுபடியும் செஞ்சுட்டு மறுபடியும் போய் இப்போ பொருளெல்லாம் எடுக்கணும். இதுதான் கைஸ் நம்மளுக்கு வேலையே. இருக்கிற எல்லா பொருளையும் எடுக்கிறது தான் நம்மளுக்கு வேலை. சரி ஓகே, ஷாருக்கு வேறு இன்னும் கடிக்க வரல. சரி ஓகே, அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது தான். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணிலாம் கச்சிச்சு. சரி ஓகே ஷார்க்கு வர மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், இங்கேயே சுற்றின்னு இருக்குது அது. அதனால் ரெடியாக எடுத்து வச்சுப்போம். சரி ஓகே இருங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுப்போம். ஓகே, ஐயோ மாட்ட மாட்டேங்குதே. இப்போ இதெல்லாம் அப்படியே எடுத்துப்போம். ஐயோ சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அப்படியே இதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். சரி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அதை பிடிப்போம். ஐயோ டேய், இது வேறு அப்பப்போ வஞ்சிது கைஸ். சே, இது வேறு அப்பப்போ உட்டனில் செஞ்சிங்கனால வெறுப்பாகுது. அதனால் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அயனில் செஞ்சு பார்ப்போம். ஓகே, நம்மக்கிட்ட பொருள் இருக்குது. இன்னும் 2 மெட்டல் பிளேட்டு தான் நம்மளுக்கு வேணும். சரி ஓகே கைஸ், இதில் நம்ம மெட்டல் பிளேட் செஞ்சுட்டு அப்படியே இதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்படியே மெட்டல் பிளேட்டு செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு அயனில் நம்ம செய்யணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், டப்புன்னு வஞ்சிடுது. சரி ஓகே, இதுக்கு இன்னும் 30 நிமிஷம் தேவை. சரி ஓகே கைஸ், இப்போ இது ஐயோ இதை வேறு தெரியாதனமாக கிளிக் பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வுட்டிலே செஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இப்போ இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் 3 இது வேணும் பொழுது. இப்போ இருங்க ஃபஸ்ட். ஐயோ மறுபடியும் இதே தெரியாதனமாக கிளிக் பண்ணுறேனே டேய். சரி ஓகே இருங்க, நம்ம போய் ட்ரம்மு போகுது அப்படியே கரெக்டாக எடுத்துவோம். அப்போ எடுத்தாச்சு. அப்படியே மேலே வந்துடலாம். ஐயோ ஷார்க் வர புதுரா. அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு. ஐயோ வந்துச்சுங்க. ஆஹா சாவு. யார் யார் இது பண்ணுறது? அவ்வளோதான், சுறா சூப்பு தான். அப்புறம் ஒன்று மறுபடியும் எடுத்தாச்சு வுட்டு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதை இன்னும் நம்மளுக்கு 3 ஜங்க்கு வேணும். சரி ஓகே கேஸ், இப்போதைக்கு நம்மளுக்கு வேறு வழி இல்லை. இப்போ இந்த வுட்டன் இது வச்சு தான் நம்ம சமாளிச்சாகணும். சரி இருங்க, இன்னும் கொஞ்சம்லாம் நிறையா பொருள்லாம் எடுத்துப்போம். இதெல்லாம் நம்மளுக்கு அன்லிமிட்டடாக வந்துனே இருக்கும் கேஸ். ஆனால் நம்ம தான் எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ட்ரம்மு வருது கேஸ். இந்த ட்ரம்மெல்லாம் எடுத்து வச்சுப்போம், கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, அந்த டப்பா அங்கே ஒன்று வருது. பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. சரி ஓகே, 2 வருது கேஸா. 2 1 தான். ஏன்னா அது வுட்டு பின்னாடி வருது. சரி ஓகே, வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜங்க்கு இது ரெடி ஆகிடுச்சு. மெட்டல் பிளேட்டு மறுபடியும் ஒன்று ரெடி பண்ணணும். இன்னும் ஒன்றா? அது எங்கடா தேர்றது? அது வேறு நேரத்தில் பார்த்தா வரவே மாட்டேங்குது. வருது கேஸ். ஒரு வேறு மாதிரி. இப்போ நம்ம அப்படியே எடுத்துப்போம் இதை. அப்பா ஒரு இது கச்சிச்சு. ஒன்றுன்னு பார்த்தா அது நிறையா வருதே. எறா இதெல்லாம் எனக்கு தான்டா இனிமேட்டு. சரி ஓகே கேஸ், எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே 3 கச்சிச்சு நம்மளுக்கு. சரி, அதே சமயத்தில் வுட்டும் நம்மளுக்கு எடுத்துப்போம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இதெல்லாம் நம்ம விடக்கூடாது, எடுத்துக்கணும். சரி ஓகே, அதான் 2 டைம் போட்டால் மாட்டவே மாட்டேங்குது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு செஞ்சுருவோம். ஓகே, இப்போ செஞ்சாச்சு. இனிமேட்டு அயனில் தான் கேஸ் எல்லாமே. அயனுக்கு செய்கிறோம், நம்ம பாட்னு இது பண்ணினே இருக்கிறோம். சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த வுட்டெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த டப்பா வருது கேஸ். இந்த டப்பா இந்த ட்ரம்மு இதை மட்டும் விடவே கூடாது. அது ஒன்று போது பாருங்கள். ஏன்னா இதில் தான் நம்மளுக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் கிடைக்கும். ஐயோ, இந்த ஷார்க் வேறு பக்கத்தில் வர்றது பார்த்தாலே பயமாக இருக்குது கேஸ். எப்போ வந்து நம்மளை கடிக்குமோன்னு இது பண்ணுது. சரி ஓகே, ட்ரம்மு வருது பக்கத்தில். சரி, இந்த இதுவெல்லாம் நம்ம எடுத்துப்போம் வுட்டு. சரி ஓகே கேஸ், நம்ம வுட்டு நிறையா கலெக்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன்.
சரி இருங்க, இந்த வுட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டு என்ன இது பண்ணுது, இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், ரெடி ஆயிடுச்சு. போடு வேறு மாதிரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அயன் ஊக்கை வந்து வெற்றிகரமாக செஞ்சிட்டோம். எங்கே இருக்குது? ஐயோ, இன்னும் ஒரு இது நம்மளுக்கு தேவையா? சே, இன்னும் ஒரு ஜங்க் நம்மளுக்கு வந்துச்சு கைஸ். அதுவும் ஒன்று இருக்குது, கரெக்டாக அது மாட்டணும். அது வேறு ரொம்ப தூரமாகுதே நேரம் பார்த்து. அது வேறு மாட்ட முடியுமான்னு தெரில. ஐயோ, சரி ஓகே கைஸ். தண்ணியில் போய் கூட எடுக்க முடியாது அதை. சரி ஓகே இருங்க, இப்போ மாட்டணும்னு நினைக்கிறேன். ஒரு வழியை போடு வேறு மாதிரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அப்படியே இது போய் இதுலேயே தான், இதில் இல்லை, அப்படியே நம்ம பேக்கில் செஞ்சுருவோம். போடு கைஸ், வெற்றிகரமாக நம்ம அயன் ஊக்கை செஞ்சுட்டோம். இனிமேட்டு இந்த வுட்டு ஊக்கு நம்மளுக்கு வேணாம். இங்கே பாருங்க, மாஸாக இருக்குது பாருங்க. சரி ஓகே, இங்கே பாருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த இதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா இதுவே ஓரளவு தூரம் தான் போகுது. சரி ஓகே கைஸ், வுட்டு அதில் பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக வருது. சரி இருங்க, ரொம்ப லாங்காகவும் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப லாங்காக போகுது. சரி ஓகே ஓகே, இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடாக வர மாதிரி இது. அதான் அயனுக்கும் வுட்டுக்கும் இருக்குது செம்ம. ஆனால் ஃபஸ்ட்டு வுட்டு இது பண்ணுறதுக்கப்புறம் தான் நம்மளால் அயன் செய்ய முடியும். அதை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வுட்டு தூக்கி போட்டாதீங்க அதுக்குன்னுக்கோசரம். சரி ஓகே, இது வந்தால் அப்படியே இதுவுலே கொள்ள வேண்டியது தான் இதிலே. சரி ஓகே, இதில் கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக விழும் போல இருக்குது கைஸ். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சீக்கிரமாக எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், பவர் குறைய மாட்டேங்குது. ஆனால் வுட்டில் பார்த்தோன்னா ஒரு இதுக்கு அப்படியே பாதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இல்லை பாருங்கள், குறைய மாட்டேங்குது. ஆனால் என்ன ஒன்று, அது இருந்தால் தான் இதை செய்ய முடியும் ஃபஸ்ட்டு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாமில் இதுதான் செய்யணும். இன்னும் 2 ஜங்க் நம்மளுக்கு வேணும். சரி ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நிறையா வுட்டுனால கொஞ்சம் பேஸை வந்து பெருசு பண்ணுறோம். சரி ஓகே, இந்த பேஸெல்லாம் அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 பொருள் வருது கைஸ். 2மே நம்மளுக்கு முக்கியம், அதனால் இது 2 எடுத்துப்போம் நம்ம. ஓகே, சொன்னமே நம்மளுக்கு 2 ஜங்கு கச்சிச்சு. போடு, ஒன்றுத்துலேயே நம்மளுக்கு 3 கச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் லேக் அடிக்குது, அவ்வளோதான். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பேஸுக்கு போயிட்டு சாமி இல்லை அது என்ன அதுன்னு செஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த பொருள் எடுத்துப்போம். இல்லை நம்மளுக்கு இது இருக்கிறதுனால போடு கைஸ், நம்ம லெவல் 8 போயிட்டோம். நம்ம இனிமேட்டு போலாம் செய்யலாம் போல இருக்குது, அதான் கொஞ்சம் லேக் அடிச்சுது. சரி ஓகே, என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். லெவல் 8 என்ன அன்லாக் ஆகிருக்குது? ஓகே, என்ன இது லெவல் 6 அன்லாக் ஆகிடுச்சு. சரி ஓகே, லெவல் 8 நம்ம வந்து போலாம் செய்யலாம். இங்கே பாருங்க, போக்கு என்ன ஐயோ எப்பா 10 உட்டன் போர்டு. இது என்னதுன்னு தெரில கைஸ், பாம்புன்னு நினைக்கிறேன் இது. இதெல்லாம் எப்படா செய்யுது? சரி ஓகே, இங்கே பாருங்கள், பிக்காக்ஸ் இதெல்லாம் நம்ம செய்யலாம். அது இப்போதைக்கு யூஸ் ஆகாது, நம்ம ஐலாண்டு போகும்போது தான் யூஸ் ஆகும். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சரி ஓகே, வெற்றிகரமாக சாமியில் செஞ்சாச்சு. ஓகே, இதை வந்து இங்கே வச்சுருவோம், கரெக்டாக இருக்குது. ஓகே சரி ஓகே கைஸ், இதை வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போட்டு செஞ்சு அதை வந்து நம்ம ஐலாண்டுக்கு போய் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது பண்ண போகிறோம். அது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறையா கேமிங் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்க பெல்லையும் ஆனில் போட்டுருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கைஸ். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.